R15V4 அதாவது R15 நம்ம ரேபிடோ பைக் டேக்ஸி ஓட்ட போகிறோம். ஸோ அப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ் தான் பிரச்சனை பண்ணுறாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போது இன்றைக்கி வந்து கேர்ள்ஸ்லாம் வந்தாங்கன்னா நம்ம எப்படி அவங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறோம் R15 பைக்கில் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். மாதா இன்ஜினியரிங் காலேஜ் நான் R15 பைக்கில் தான் வரேன். உங்களுக்கு உட்காந்து வரது கம்ஃபர்டபுளாக இருக்குமா? என்ன ப்ரோ R15 பைக் டாக்ஸி ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளே. நான் தான் மகேஷ் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை வீடியோ. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி இருப்போம் அப்படின்னா, நம்ம வழக்கம் போல் ரேபிடோ பைக் தான் ஓட்ட போகிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து நீங்கள் தமிழ்லேயே பார்த்த மாதிரி R15V4 அதாவது R15 நம்ம ரேபிடோ பைக் டேக்ஸி ஓட்ட போகிறோம். ஸோ எத்தனை மணி வரைக்கும் போட்டு போகிறோன்னா, ஸோ 11:15 2:15 வரைக்கும், அதாவது 3 ஹவர் நம்ம நான் ஸ்டாப்பாக ரேபிடோ பைக் டேக்ஸி R15 ஓட்ட போகிறோம். எவ்வளோ சம்பாதிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். அதுதான் இன்றைக்கான மெயினான கண்டென்ட்டாக இருக்க போது. ப்ரோ அப்புறம் R15 ரேபிடோ பைக்ஸ் நான் ஓட்டலாமா அப்படின்னு கேட்டால், R15 பைக்கில் இந்த மாதிரி ஸ்கூட்டி பெப்பில் இந்த மாதிரி ரேபிடோ தரப்புலேருந்து ஓட்டுறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அது கஸ்டமர் வச்சு கூட்டு போது கம்ஃபர்டபுளாக இருக்காது இல்லையா? பட் இருந்தாலும் நம்ம ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் பார்க்குறோம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. உங்கள்கிட்ட முன்னாடியே கால் பண்ணி ஆட்டோ வந்ததுக்கப்புறமே கால் பண்ணி கஸ்டமர் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்க போகிறோம். இந்த மாதிரி R15 பைக்கில் உங்களுக்கு உட்காந்து வரது ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க ஓகேனா நம்ம அந்த ஆர்டரை ஓட்டு போகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆர்டர் நானே கேன்சல் பண்ணிடுவேன். ஓகே சொன்னாங்களா இல்லைன்னு சொல்லி நீங்களே பாருங்கள். ஸோ பார்க்கலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்லாம் டெலிவரி ஜாப்ஸ்லாம் கண்டிப்பாக செட்டே ஆகாது. என்றைக்குனா ஒரு நாளைக்கு ஓகே, பட் ரெகுலராக ஓட்டுறவங்களாம் கண்டிப்பாக பெருசாக ப்ராஃபிட்டே கிடைக்காது. ஸோ அதையும் புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கோங்க. டைம் கரெக்டாக 11:15 ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஆன் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கும் நம்ம வழக்கம் போல் வந்து பெரிய பெரிய ஆட்டோ தான் இங்கே எடுக்க போகிறோம். இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருந்து ஓட்டிட்டுருக்கோம்னா, நம்ம சென்னையில் தான் ஓட்டிட்டுருக்கோம். சென்னை இந்த மாங்காடு அந்த சரௌண்டிங் தான் நம்ம ஓட்டிட்டுருக்கோம். இருக்காங்களா, இதுக்கு முன்னாடி 150 ரூபா ஆட்டோ மேலே போட்டிருந்தாங்க. சரி டக்குன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி பார்க்கலாம்னு நினச்சேன். டக்குன்னு வந்து அந்த ஆட்டோ வந்து போயிடுச்சு கேஸ். டக்குன்னு வந்து வேறு ஒருத்தவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே, எது நடந்தாலும் ஒரு நன்மைக்கு தான். அப்புறம் வந்து பெட்ரோல் வந்து ஆல்ரெடி போட்டோங்க கைஸ். பெட்ரோல் பைக்கில் இருக்குது. ஓகே கைஸ், 105 ரூபா ஆர்டர் போட்டாங்க. டக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ இருங்க, முருக ஆனந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோ தான் போட்டிருக்காரு, ஒரு சார் தான் போட்டிருக்காரு. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே டன். சரி ஓகே ப்ரோ, நாங்கள் போய்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். ஓகே ஓகே ப்ரோ, வந்துடுறேன் ப்ரோ. தேங்க்யூ. ஒரு கேட்டிங்களா, ஃபஸ்ட் ஆர்டர் வந்து அது வந்து பார்சல் ஆர்டர் மாதிரி. ஆக்சுவலாக கைஸ் இதுக்கு முன்னாடியே வந்து நான் பெரிய பெரிய ஆர்டர் தான் நான் மேக்ஸிமம் எடுப்பேன். 100 ரூபாய்க்கு மேலே தான் எடுப்பேன். முன்னாடி ரெகுலராக விளாக் பார்க்கணும் தெரிஞ்சிருக்கோம், ரேபிடோ விளாக் நம்ம சேனலில். பட் இன்றைக்கி வந்து 80 ரூபாய்க்கு மேலே நம்ம ஆர்டர் எடுக்கலாம். எல்லாம் வந்து பெரிய ஆர்டருக்காக காத்துட்டு இருந்தே டைம் கொஞ்சம் போகுது அப்படின்றக்காக அதனால அப்படி யோசிச்சு வந்தேன். ஆனால் பரவாயில்ல, ஃபஸ்ட் ஆர்டர் 100 ரூபாய்க்கு மேலே ஆர்டர் போட்டாங்க. நல்ல விஷயம். இன்றைக்கி வந்து கேர்ள்ஸ்லாம் வந்தாங்கன்னா நம்ம எப்படி அவங்களை பிக்கப் பண்ணிட்டு போகிறோம் R15 பைக்கில் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். இங்கே ஒரு சின்ன கோயில் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு கால் பண்ண சொன்னார். இந்த வீடு தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கஸ்டமர் வருவாங்களாம், வந்து கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த க்ளவுஸை போட்டு இந்த R15 ஓட்டுறது உண்மையிலே பயங்கர ஜாலியாக தான் இருக்குது. கேட்க சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் சீக்கிரமாக தான் ப்ரோ வந்துட்டுருக்கேன். இந்த வரேன். ஆக்சுவலாக இப்போ நான் குறுக்கோலியில் தான் கேஸ் போகிறேன். ஸோ கூகுள் மேப் அப்படியே சுற்றி போ அப்படின்ற மாதிரி காமிச்சிது. ஸோ அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்பீடாக போய் சீக்கிரமாக கொடுக்கணுன்றது இருக்கும். பட் உங்கள் சேஃப்டியை தாண்டி யாருக்கும் உதவியெல்லாம் இங்கே பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குற ஒரு ப்ரோ வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ப்ரோ சாட்டர்டே சண்டே ஓட்டி ரேபிடோ வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம ஓட்டினதே சாட்டர்டே தான் ஓட்டிடுவோம். ஆக்சுவலாக மற்ற டெலிவரிலாம் நம்ம ஓட்டும் போது இந்த சாட்டர்டே சண்டேஸ்லாம் அதிகமாக ஆர்டர்ஸ் வரும். ஆனால் ரேபிடோக்கு அப்படிலாம் கிடையாது கைஸ். எப்போ பார்த்தாலும் ஆர்டர் அடிச்சுட்டே தான் இருக்குது. அதுவும் நம்ம ஓட்டுற ஊர் சென்னையில் குறிப்பாக ஆர்டர் அடிச்சுட்டே தான் இருக்குது. ஸோ மற்ற ஊர்கள் எப்படின்றது தெரில. அப்புறம் மற்ற ஊருக்கெல்லாம் ப்ரோ கோயம்புத்தூர்லாம் ரேபிடோ எப்படி இருக்குது அப்படின்றது சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு சென்னையில் தான் கைஸ் நான் ஓட்டிகிட்ருக்கேன். எனக்கு சென்னையில் பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த ரேபிடோ பைக் டேக்ஸி பெஸ்ட்டாகவே இருக்குது. ஆனால் மற்ற ஊர்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. பட் நம்ம சேனலில் பார்க்குற மற்ற ஊர்லலாம் ஓட்டுருந்தீங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் ஓட்டுறீங்க அப்படின்றத அந்த ஊரை பேர் சொல்லி அங்கே எப்படி இருக்குன்றதை ஓப்பனாக ஆனஸ்ட்டாக நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்ன ப்ரோ R15 பைக் டேக்ஸி ஓட்டுறது கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் கேஸ் இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் இந்த R15 பைக்கில் வச்சு நிறைய வாட்டி கூட்டெல்லாம் போயிட்டுருக்கேன். அப்போயே எனக்கு பின்னாடி உட்கார வச்சு ஓட்ட கூட இந்த பைக்கில் எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். சொன்னால் ரேபிடோ ஓட்டுறதுக்கு R15 கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். பட் இருந்தாலுமே ஸ்டில் கஸ்டமருக்கு உட்காந்து வர்றது தான் கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ R15 பைக் டாக்ஸி ஓட்டி நான் பெருசாக யாரையும் பார்த்ததும் இல்லை. இப்போ ஹைவேல தான் அப்படியே போயிட்டே இருக்கும். சரி வேறு லைட்டாக முருகனாலே சொல்லணும்னு போகுது. நல்லா முருகணுன்னு தான் தோணுது. ஆனால் வேணாம், ஆனால் என்கிட்ட இன்றைக்கி இவ்வளோ தான் ப்ராஃபிட் கிடையாது அப்படின்னு சொல்லி. அப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்களா, இந்த பெட்ரோல் விலைலாம் ஏறி போயிடுச்சு அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வேறு என் பேஷன் ப்ரோ பைக்குக்கு வேறு ஒரு 6 லிட்டர் பெட்ரோல் போட்டிருந்தேன். நான் கடையில் கேட்குறேன், என்னென்ன பெட்ரோல்லாம் ஏறி போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா, எல்லாம் வதந்திப்பா அப்படின்றாங்க. இந்த யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் பார்த்தேன். இந்த தண்ணி கேன் ஃபுல்லாக வந்து பெட்ரோல்லாம் வாங்கிட்டு போனாங்க சில பேர்.
நானும் உண்மையாக அப்படின்னு சொல்லி டக்கு டக்குன்னு அடிச்சு பிடிச்சி பெட்ரோல்லாம் போடலான்னு சொல்லி போகிறேன். எங்கேயாவது பார்த்தா காலியாக இருக்குது. என்னங்க இந்த மாதிரி பெட்ரோலாம் ஏறிச்சுன்னு சொன்னால் அதெல்லாம் ஃபேக்குப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைவா, எல்லாரும் இதே கேள்வி தான் கேட்குறாங்க. நானும் எத்தனை பேர் தான் பதில் சொல்கிறதுன்னு சொல்லி அந்த அக்காவே கோவப்படுறாங்க. சரியாக வெயில் வேறு பயங்கரமாக அடிக்குது. ஸோ நம்ம ஃபோன் இருக்கு இல்லையா, ஸோ நம்ம ஃபோன் வேறு பயங்கர ஹீட் ஆகிடும் கைஸ். இன்னும் 8 minutes தான் அந்த கஸ்டமர் சார்ட்டு போய் நம்ம கொடுத்துடலாம். வேறு அவசரம்னாரு. இந்த டைமில் போகிற இங்கே டிராஃபிக் ஜாம் வேறு ஆகிடுது. அப்புறம் வந்து இந்த 6 AM ஸோ 11 AM வரைக்கும் ஓட்டி போட சொன்னீங்க. கண்டிப்பாக அதை ஓட்டி போடுறேன். அப்புறம் இன்னொரு ப்ரோ வந்து காலைல 11 AM நைட்டு 11 PM வரைக்கும் கூட சொன்னீங்க. ஆல்ரெடி ஓட்டி போட்டிருக்கேன். இப்போ 2026 போடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். எனக்கு காலைல 6 AM நைட்டு 11 PM வரைக்குமே நான் ஸ்டாப் ஓட்டுன்னு சொல்லி தோணிருக்கு. பட் போக ஓட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன். அப்போ ஒருத்தர் 24 hours நான் ஸ்டாப்பாக ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டிங் போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு ஒரு ஆசை போல இருக்குது. இந்த மாதிரி யாராவது ஒரு வீடியோ போட்டால் எப்படி எவ்வளோ தான் வருதுன்னு சொல்லி ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஸோ அந்த கண்டென்ட்டுக்காக அது போடுறதுக்கு ஓகே. ஸோ அதை நான் கண்டிப்பாக போடணும் அதையும் நினச்சிருக்கேன். டெஃபினட்டாக அதையும் நான் போடுறேன். 24 hours நான் ஸ்டாப்பாக ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறது கண்டிப்பாக என்டர்டெய்னிங்காக கண்டிப்பாக நான் ஓட்டிட்டு போட ட்ரை பண்ணுறேன் கைஸ். ஸோ அப்புறம் ஆட்டோ டிரைவர்ஸ் தான் பிரச்சனை பண்ணுறாங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இப்போது. ஸோ ஆனஸ்ட்டாக சொன்னால் எனக்கு இது வரைக்கும் ஒருத்தர் கூட இது வரைக்கும் எந்தமே டிஸ்டர்பே பண்ணதில்லை கைஸ். நான் நிறைய பேர் அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். வீடியோஸ்லாம் கூட பார்த்துருக்கேன். ஸோ நம்ம கமெண்ட்ஸ் நம்ம சேனலே கமெண்ட்ஸோட சொன்னாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி நடக்கலை கைஸ். ஸோ நடந்தால் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் ஒரு நிறைய மாதங்கள் நான் ஓட்டிருக்கேன் ரேபிடோ பைக் டாக்ஸி. அப்போ டைம் கிடைக்கும் போது தான் நம்மளே இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பிடிக்கல. ஸோ அதனால் முன்னாடி வீடியோஸில் இப்போ ரீசெண்டாக நான் போட்டிருப்பேன். இல்லை முன்னாடி வீடியோஸே சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம சிஎம் சார் இருக்காங்களே, ஸ்டாலின் சார். ஸோ அவங்களே வந்து இந்த ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுவாங்கலாம் இந்த இவி பைக்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ முதல்வர் அவர்களே இவி பைக்லாம் கூட ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாங்க ரேபிடோ பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு. அப்போ அது கண்டிப்பாக இல்லீகலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. கரெக்டாக இங்கே அந்த காலேஜ் வாசல்ல ப்ரோ, மாதா இன்ஜினியரிங் காலேஜ். நான் R15 பைக்கில் தான் வரேன். உங்களுக்கு உட்காந்து வரது கம்ஃபர்டபுளாக இருக்குமா? இல்ல வரது வந்து பையன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஓகே மேம், அப்போ ஓகே. நான் இங்கேருந்து பெருசாக ஆர்டரே வராதுன்னு நினச்சேன் கைஸ். ஆர்டர் வந்ததே பெரிய விஷயம் தான். ஆனால் உள்ளே ஒருத்தவங்களை பிக்கப் பண்ண போகலாமா? 6543 உங்களுக்கு வழி தெரியும்? ஓகே ப்ரோ. ஓகே நான் பார்த்துட்டேன் ப்ரோ. கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல உட்காரதுக்கு? பாய் கடை அந்த சைட். அதுக்கப்புறம் இந்த R15 பைக்கு இந்த மாதிரி பைக்கெல்லாம் ஓட்டுறதுக்கு வந்து அலோடு கிடையாது. மெஜாரிட்டியாக ரேபிடோ தரப்புலேருந்து ஓட்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. பட் எப்போயாவது ஒரு வாட்டி ரொம்ப எமர்ஜென்சிக்கு ஓகே கைஸ். பட் இதிலேயே ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் அந்தளவுக்கு பெருசாலாம் ப்ராஃபிட்லாம் கிடைக்காது கைஸ். குறிப்பாக சொன்னால் ஸ்கூட்டி பேப்பில் நான் டெலிவரி ஓட்டும் போதே பெருசாக அவ்வளோலாம் 1 லிட்டர் போட்டால் ஸோ ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்குள்ளே பெட்ரோல் காலி ஆகிடும். அதுவும் என் பைக்கெலாம் வந்து வாங்கி ஒரு 6 வருஷம் 7 வருஷம் ஆகிடுச்சு. இந்த பைக்கில் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூன்ஸ்லாம் பண்ணல கைஸ். ஜஸ்ட் இதில் ஓட்டி போட்டால் எவ்வளோ வருன்றக்காக தான் நம்ம பின்ன போடுறது கைஸ். அப்புறம் இந்த ஹேண்டில் பார் வந்து கொஞ்சம் கோணலாக இருக்க மாதிரி இருக்குதுல்ல. ஸோ காலைல பைக்கை வெளில விட்டு துடைக்கிறேன். இங்கே வந்து இங்கே லைட்டாக இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஸோ அதுக்கப்புறம் இப்படி தட்டுறேன். அது கொஞ்சம் லைட்டாக இப்படி வந்த மாதிரி இருக்குது. சரி உங்களுக்கு பார்க்குறது வியூ கரெக்டாக கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்க கைஸ். கைஸ் அப்புறம் இந்த R15 பைக்கில் உட்காந்துட்டு ஓட்டு வருது கொஞ்சம் கஷ்டமாக தான் கைஸ் இருக்குது நம்ம சீட்டில். எப்பா அன்றைக்கி நம்ம ப்ரோ ஒருத்தர் சொன்னார், ப்ரோ அதை ஸ்பான்ச் மாதிரி அழகாக போடுங்க ப்ரோ சீட்டில் உட்காரதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அப்பயே போகணுன்னு நினச்சேன். சரி ஓகே இந்த பைக் தான் நம்ம ரொம்ப ஓட்டுறது இல்லையே அப்படின்றக்காக நான் போடாமலே வச்சுருக்கேன். செகண்ட் ஆர்டர் வந்து நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பிக்கப் பண்ணிட்டு போயிருக்கோம் இல்லையா ஒரு ப்ரோ. ஸோ அவர்கிட்ட ஜாலியாக சினிமாவை பற்றி அப்படியே பேசிட்டு போயிட்டுருக்கேன் கைஸ். ஏன்னா நமக்கு அதுதானே இன்ட்ரெஸ்ட்டு. ஓகே இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்குன்னா போரூர் கிட்ட தான் கைஸ் இருக்கோம். அப்போ ட்ராப் வந்து எதுனா ஹைவேல போகாமல் நம்ம உள்ளே மெயின் சிட்டிலே இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் கைஸ். ஏன்னா அங்கேருந்து போனால் பெருசாக ஆர்டரே வர மாட்டேது. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம ஒரு நாள் ஓட்டணும் இல்லையா, அன்றைக்கி வந்து அனுப்பப்பட்டேன். ஸோ வரும்போது வந்து ஃபுல்லாக காலியாக தான் வந்தால் பெருசாக ஆர்டரே வரல கைஸ். வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்களில் மனதில் நிற்பவர் யார். மூணாவது ஆர்டருமே வந்து 146 ரூபா கிட்ட ஆர்டர் போட்டாங்க. இருங்க ஃபஸ்ட் இது ஒரு பாயா கீழான்னு பார்ப்போம். சிரஞ்சீவி பேர் நல்லா இருக்கே. சரிங்க அந்த கஸ்டமர் சார் நம்ம கால் பண்ணி கேட்டே போயிடலாம். R15 பைக்கில் தான் வரேன். உங்களுக்கு உட்காந்து வரதுக்கு பிரச்சனை இல்லை R15ல? ஓகே ஓகே வாங்க வாங்க. ஓகே ப்ரோ ஓகே தான் வந்துடுறேன் ப்ரோ. ஆனால் இந்த பைக்கில் பின்னாடி வச்சுட்டு ஒருத்தவங்களை கூப்பிட்டு போகும்போது நமக்கும் ஓட்டுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக தான் கேஸ் இருக்குது. ஸோ லைட்டாக த்ரோட்டல் பண்ணாலே அந்த ஒரு வெயிட்லாம் பின்னாடி பெருசாக தெரில. ஸோ எப்பயாவதுக்கு ஓகே, பட் எப்பயுமே இதிலே ஓட்ட நினைக்கிறோம் கண்டிப்பாக செட் ஆகாது கைஸ். இது வரைக்கும் நம்ம 250 ரூபா கிட்ட தான் கைஸ் சம்பாதிச்சிருக்கோம். 2 ஆர்டர் கிட்ட பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா வலசராக்கம் கிட்ட தான் கைஸ் இருக்கோம். சென்னை வலசராக்கம் கிட்ட தான். பட் இங்கேருந்து நிறைய ஆர்டர் போட்டே தான் இருந்தாங்க எல்லாரும். எல்லாம் சின்ன சின்ன ஆர்டராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அக்செப்ட் பண்ணல. எதனா பெரிய ஆர்டர் போகிறாங்களான்னு சொல்லி பார்க்கலாம். அதில் ரேபிடோ ஆட்டோ ஆப்ஷன் நான் எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன்.
ஸோ இந்த ஆட்டோ ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட் ஏரியா கொடுத்துட்டு நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அந்த ஏரியா நம்ம பின் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கேருந்து யாருன்னா அங்கே ஆர்டர் போகிறாங்கன்னா நமக்கே அந்த ஆர்டர் வரும். ஓகே கேஸ், தேர்ட் ஆர்டர் பிக். இந்த வண்டியிலலாம் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுறாங்களா ரேபிடோ? இந்த பைக்கா ப்ரோ? நான் இந்த பைக்கெல்லாம் ஓட்ட மாட்டேன் ப்ரோ ரேபிடோ. நான் பேசும்போது தான் ஓட்டுவேன் ரேபிடோ ஓட்டுற மாதிரி இருந்தா. இந்த பைக்கில் ஓட்டி போடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுருந்தாங்க நம்ம சேனலில் பார்க்குறவங்க. ஓகே சரி, அதனால தான் இன்றைக்கி தான் முதல்ல நான் ஓட்டுறேன். உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல ப்ரோ உட்காரதுக்கு? செகண்ட் ஆர்டர் ட்ராப் பண்ண போனோம். ஸோ அங்கேருந்தே 3வது ஆர்டர் பிக்கப் பண்ணி நம்ம போயிட்டு இருக்கோம். மறுபடியும் வந்த வழியே தான் வந்துட்டு இருக்கோம் பாருங்க. இல்லை ப்ரோ, இங்கே vlogல பேசிட்டு வரேன். அப்புறம் கேஸ் நம்ம சேனலில் பார்க்குற ஒரு அண்ணா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன ஃபோன் ப்ரோ நீங்கள் வச்சுருக்கீங்க? ஏன் அவர் ஃபோன் வந்து மதியான டைமில் ஓட்டும் போது பயங்கர ஹீட் ஆகுதான். நான் வச்சிருக்கிற ஃபோன் வந்து அதாவது ரேபிடோக்கு ஓட்டுறதுக்கு வந்து ரெட்மி நோட் 10 ப்ரைம் அந்த ஃபோன் தான் வச்சுருக்கேன். ஆனால் அந்த ஃபோனும் பயங்கரமாக மதியான டைம் ஓட்டினா கண்டிப்பாக ஹீட் ஆகுது. மெசேஜ் வருது ஹீட்டிங், ஓவர் ஹீட்டிங்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரே வழி தான். ஒன்று நம்ம வந்து கஸ்டமர் சார்கிட்ட, சார் எனக்கு ஃபோன் ஹீட், அதான் உண்மையாக சொல்லுங்கள் அவங்ககிட்ட ஃபோன் ஹீட்டிங்காக இருக்குது, ஸோ உங்களுக்கு வந்து வழி தெரியுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ அவங்க சில பேர் வந்து சொன்னாங்க, ஐடியா சொன்னாங்க, இந்த காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு அதே வழி சொல்லும் ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு அது என்னமோ செட் ஆகலை. காதில் ஹெட்ஃபோன் மாட்டினா ஷார்ட் ரூட் கூட டப்பு அப்படியே கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன், அது நம்மளுக்கு ரொம்ப செட் ஆகலாம். ஆனால் அப்படியும் சில பேர் நம்ம சேனல் பாருங்கள் சஜஷன் சொன்னாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பெஸ்ட் ரூட் அப்படின்னா கஸ்டமர்கிட்டே வழி கேட்டு அந்த டைமில் நீங்கள் மதியான டைமில் நீங்கள் லாங் ஆர்டர் எடுங்க. நிறைய பேருக்கு வந்து வழி தெரிஞ்சிருக்கும் மேக்ஸிமம். அப்படி தெரியலனா ஒரு சில பேர் பின்னாடி உட்காந்துட்டு வரவங்களே அவங்க கூகுள் மேப் பார்த்து கூட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆனால் மேக்ஸிமம் அவங்களே தெரியுதா பாருங்கள். ஸோ அதுதான் ஒரு வழி. அந்த டைமில் நீங்கள் ஃபோனை பாக்கெட்டில் வச்சுக்கலாம். பாக்கெட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் ஹீட்டிங் குறைஞ்சிரும். அப்புறம் மதியானமும் முடிஞ்சிடும். இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த படம்லாம் வந்து வித்தில் வந்து வித் லவ். எஸ் டேரக்டர் கரெக்ட். ஏன்னா அசிஸ்டன்ட் டேரக்டர் அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ணிங்களா? இப்போ சின்ன டேரக்டர் அதான் அசிஸ்டன்ட் ட்ரை பண்ணலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ப்ரோ. பட் நான் தான் என் ஃபேமிலியை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறதுனால இப்போ இதை விட்டுட்டு அதில் போக முடியல. ஏன்னா அதில் அசிஸ்டன்ட்லாம் பெருசாக காசு தர மாட்டாங்க. ஆமாம் கரெக்ட். அது வேறு இருக்குது. நம்ம வந்து மணி போனால் ஆமாம். எனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் வரும் அசிஸ்டன்ட் சார்னுட்டு, சரியான இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் என்ன நம்ம நிலம் விட்டு இருக்கே. இப்போ 161. ஓகே ப்ரோ, பாய் ப்ரோ. உங்கள்கிட்ட பேச ரொம்ப சந்தோஷம் ப்ரோ எனக்கு. ஏய் சூப்பர்ப்பா, நமக்கு வெயிட் பண்ணுற மாதிரி அழகான ஒரு இடம் இருக்குது. கேஸ் இதுக்கு 400 ரூபாய் சம்பாதிச்சிருக்கோம் கேஸ் நம்ம. ஓகே கேஸ், கரெக்டாக நீங்கள் நம்ம 3:58 நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். கரெக்டாக 4 மணிக்கு ஆஃப் பண்ணதாகவே நம்ம வச்சுப்போம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து கரெக்டாக 4 hour 45 நிமிஷம் கிட்ட நம்ம ஓட்டியிருக்கோம். டோட்டலாக நம்ம வந்து 7 ஆர்டர் பார்த்துருக்கோம் கைஸ். டோட்டலாக நம்ம எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னா கரெக்டாக ஷார்ப்பாக 80 கிலோமீட்டர் நம்ம ஓட்டியிருக்கோம் கைஸ். என் பைக் வந்து R15 மைலேஜ் டெஸ்ட் வீடியோ நம்ம சேனல்லே ஆல்ரெடி போட்டிருப்பேன். என் பைக் வந்து 53 மைலேஜ் தருது, 53 கிலோமீட்டர் மைலேஜ் தருது. அதாவது வாங்கின புதுசு. இப்போ வந்து வாங்கி ஒரு 6 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம பைக் வந்து 40 கிலோமீட்டர் தான் மைலேஜ் டெஸ்ட் போகுதுன்னு சொல்லி நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்படி பார்த்தா 2 லிட்டரு 202 ரூபா. பெட்ரோல் வந்து 202 ரூபா நம்ம போயிடுச்சு. 2 லிட்டர் போயிட்டுனே நம்ம வச்சுப்போம். ஓகே, அப்புறம் வந்து நம்ம டிப்ஸ் வந்து 37 ரூபா கிடச்சிது கைஸ். இதெல்லாம் மைனஸ் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா 508 ரூபா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. 4 hour 45 நிமிஷம் நம்ம ஓட்டி 508 ரூபாய்க்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அதாவது 1 hour 100 ரூபா மாதிரி கிடச்சிருக்கு R15 பைக்கில் நம்ம ஓட்டியே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக தான் நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு பாரு ஒரு தம்பி தான் ரொம்ப நாள் முன்னாடியே கேட்டிருந்தாரு. ஸோ போடுறேன்னு வாக்கு கொடுத்துருந்தேன். சரி நான் போட்டுட்டேன். அவர் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தாருன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வந்து அப்புறம் ரேபிடோவில் கமிஷன்லாம் பிடிப்பாங்களே, எப்படி உங்களுக்கு கமிஷன்லாம் பிடிக்கல அப்படின்னு கேட்டால், நம்ம முன்னாடி வீடியோஸ் நான் சொல்லியிருப்பேன். நான் வந்து எப்பயுமே ரேபிடோவில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் தான் போட்டு ஓட்டுவேன். ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து 0% கமிஷன் தான். ஆனால் ஜிஎஸ்டி மட்டும் பிடிப்பாங்க. பட் ஸ்டில் ஜிஎஸ்டி வந்து நம்ம டுடே ஏர்னிங்ஸ்னு சொல்லி காட்டுதில்ல, அதெல்லாம் ஜிஎஸ்டிலாம் பிடிச்சி தான் அந்த டுடே ஏர்னிங்ஸில் காட்டுது. பட் ஸ்டில் இது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது கைஸ். நான் அதையும் சொல்லிடுறேன். அங்கங்கே உடம்புலாம் பயங்கரமாக வலிக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். காசு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கோங்க. பட் கடைசி வரைக்கும் நான் இதிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. எல்லாருமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். நான் இதுக்காக தான் போராடிட்டுருக்கேன். சரி ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை.